Hello students, today we are going to see the second chapter of 11th standard, that is consumption analysis. Consumption analysis அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கன்சம்ஷன் அப்படின்னா நுகர்வு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. கன்சம்ஷன் இஸ் த சோல் எண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக். இட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. கன்சம்ஷன்னா ஒரு தேவைன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அடுத்த பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ்க்கோ நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ கன்சம்ஷன் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் அதே தான் சோல் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அதுதான் லாஸ்ட்டு. ஒரு ப்ரொடியூசர் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணணும், டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான். ஸோ ஒன்ஸ் the product is reached to the customer, the object of the product is satisfied. ஓகேவா. ஸோ consumption is the sole end and object of an economic activity அப்படின்னு சொல்கிறோம். ஸோ consumption is an essential economic activity. The quality and quantity of a consumption determines the standard of living அப்படின்னு சொல்லியிருக்காங்க. What is meant by quantity and what is meant by quality? So this quantity and quality determines the standard of living of a people அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படி அப்படின்னா, many peoples, different kinds of peoples இருக்காங்க இந்த வேர்ல்டில். ஒவ்வொரு பீப்புளுக்கும் ஒரு கன்சம்ஷன் நீட் இருக்கும். many peoples having their own needs. So each and everyone want to satisfy the wants, their needs இல்லைங்களா. ஸோ ஒருத்தருக்கு வந்துட்டு ஃபுட்டு பேசிக்காக இருக்கும், ஒருத்தருக்கு வந்துட்டு சில ஆடம்பர பொருட்களில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கான டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும்போது அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது மாறும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னா ஒரு பீப்புள் பூராக இருக்காரா இல்லை ரிச்சாக இருக்காரா, இன்பிட்வீன் இருக்கிறா, அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கேட்டகரைஸ் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ திஸ் கன்சம்ஷன் இஸ் த பேசிக் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கன்சம்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் the use of goods and services for satisfying wants. Consumption is defined as the use of goods and services for satisfying wants. ஒருத்தரோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த கன்சம்ஷன் நுகர்வு அப்படின்றது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூலயமாக ஒவ்வொருத்தரோட தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். In economics, the consumption is studied both in micro and macro level. Okay. Consumption is the beginning of economic science. In the absence of consumption, there is no production, exchange and distribution. நம்ம பேசிக் டிவிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்றத 4 பார்த்துருக்கோம். ஒன்று ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கன்சம்ஷன். These are the 4 divisions of economics in which if there is no consumption, then there cannot be a production, distribution and exchange activity. Okay. Consumption is also an end of production. Producers produce goods to satisfy the wants of the people. Now, human wants. What is human wants? In ordinary language, desire and wants are same. But in economics, we have different meanings. Wants are the basics for human being to buy and consume goods. Wants அப்படின்றது தேவைகள். ஒரு தேவை நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பொருளை நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ டிசைர் அண்ட் வாண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன் எக்கனாமிக்ஸ். ஓகே. கேரக்டரிஸ் ஆஃப் தி ஹியூமன் வாண்ட்ஸ். ஹியூமன் வாண்ட்ஸ் மனிதனோட தேவைக்கு அப்படின்னு ஒரு சில குணநலன்கள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லணும். சரிங்களா. வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொன்னால் தேவைகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா. ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் கவுண்ட்லெஸ் இன் நம்பர் அண்ட் வேரியஸ் இன் கைண்ட்ஸ். ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் கவுண்ட்லெஸ் இன் நம்பர் அண்ட் வேரியஸ் இன் கைண்ட்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய இருக்குது, அதே மாதிரி வித்தியாசமாகவும் நிறைய வேறுபட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். when human wants are satisfied, another want crops up. ஒரு தேவை பூர்த்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால்
அடுத்த தேவை நமக்கு கண்டிப்பாக உருவாயிரும். சரிங்களா? ஒரு தேவையோட நம்மளோட தீர்வுகள் கிடையாது. Human wants multiply with growth of civilization and development. These are the first character of human want. Wants become habits. When wants becomes habit அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? For example, when a man starts reading a newspaper, ஒருத்தர் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் இந்த மார்னிங் டைமில் அது டெய்லி ஒரு ஹேபிட்டாக அவருக்கு மாறிடும். wants becomes habits. Okay, example, when a man starts reading a newspaper in the morning, it becomes a habit. Okay, so these are examples. நான் சொல்கிற இந்த எக்ஸாம்பிள்ஸ்னால் நீங்கள் கொஞ்சம் நோட் டவுன் பண்ணிக்கணும். ஏன்னா எக்ஸாமில் கண்டிப்பாக இதை எழுதி ஆகணும். ஓகே, wants are setable. Though we cannot satisfy all our wants, at the same time we can satisfy particular want at a given time. At a given time, when one feels hungry, திரும்ப அது சட்டையபிள் அப்படின்னா ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா திரும்பியும் உருவாகிறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது தெவிட்டுடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில், சொல்லுங்களா? அந்த மாதிரி அதிகமாக போச்சு அப்படின்னா தெவிட்டிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இஃப் ஹி டேக்ஸ் ஃபுட் அண்ட் வாண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு பசியாக இருக்குது, நான் பசி எடுத்துட்டேன் அப்படின்னா அது தீர்வு ஆயிரும். சரிங்களா? ஒரு அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு மீன் பண்ணலாம். ஓகேங்களா? wants are alternative. There are alternative ways to satisfy a particular wants. Example, idli, dosa or chapati. Alternatives. இதெல்லாம் அது every choices. We have definitely alternative choices for every wants. Wants are competitive. All our wants are not equally important. So there is a competition among wants. Hence we have to choose which is more needed. More urgent want and less urgent want. எது நமக்கு முக்கியமான தேவையோ அதை ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு போகணும். Wants are complementary. Sometimes satisfaction of a particular want requires to use of more than one commodity. Example, car, petrol. காம்ப்ளிமெண்ட்ரின்னு ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி. பேனான் இருந்தால் இங்கு கண்டிப்பாக வேணும், காருன்றது பெட்ரோல் ஆர் டீசல் ஏதாவது ஒன்று வேணும். ஸோ அந்த மாதிரி வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வாண்ட்ஸ் ஆர் ரெக்கரிங், திரும்ப திரும்ப நடக்கிறது. சம் வாண்ட்ஸ் அக்கர் அகெயின் அண்ட் அகெயின். ஓகே, எக்ஸாம்பிள், if we feel hungry we take food and satisfy our want, but after some times we feel hungry again. பசி எடுத்தால் சாப்பிட்ருவோம், திரும்பியும் நமக்கு பசி எடுக்கும், திரும்பவும் நம்ம சாப்பிடுவோம். ஸோ இந்த வாண்ட் அப்படின்றது உருவாகிட்டே இருக்கும். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் சில வாண்ட்ஸ்கள், எல்லா வாண்ட்ஸும் கிடையாது. ஸோ next one, so these are the wants, character of wants. Now we are going to see the classification of goods. So in economics the goods and services are same unless otherwise specified. நாமளா பர்டிகுலராக மீன் பண்ணாத வரைக்கும் இது சர்வீஸ், இது கூட் அப்படின்னு சொல்லாத வரைக்கும் ரெண்டும் ஒன்றே தான். ஸோ இப்போ கூட்ஸ் அப்படின்றது எப்படி கேட்டகரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். கூட்ஸ் ஆர் போர்ட்லி கிளாசிஃபைடு இன்டூ 3. Okay, goods are classified into 3 categories. Namely, necessary, comfort and luxury. Okay, what is necessary? Necessary என்ன தேவை, எனக்கு இது முக்கியமாக தேவை அப்படின்னு சொல்கிறது. வாட் இஸ் லக்ஸரி? கம்ஃபர்ட், இது இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறது. ஓகே, கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. வாட் இஸ் லக்ஸரி? லக்ஸரினா ஆடம்பரம் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அந்த ப்ராடக்டே தேவையில்லை, பட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது. ஸோ நெசசரி கூட்ஸ் விச் ஆர் இன்டென்சிபிள், கண்டிப்பாக தேவை.
ஃபார் எ ஹியூமன் பீயிங் டு எக்ஸிஸ்ட் இன் த வேர்ல்டு, மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறது நெசசரி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட், ஷெல்டர். இந்த எக்ஸாம்பிள் முக்கியமாக நோட் பண்ணணும். ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர். தமிழில் உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது. வாட் இஸ் கம்ஃபர்ட்? கூட்ஸ் விச் ஆர் நாட் indispensable, goods which are not indispensable but make our life easy, convenient and comfortable are called comforts அப்படின்னு நம்ம சொல்லுவோம். are called comforts அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் டிவி, ஃபேன், ரெஃப்ரிஜரேட்டர், ஏசி எக்ஸெட்ரா. So now luxury, goods which are not essential but which are costly to own it. So these goods are called as luxury. எனக்கு தேவையே இல்லை பட் இருந்தாலும் நான் அதை வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஆடம்பரம். சரிங்களா? எக்ஸாம்பிள் ஜுவல்லரி, டைமண்ட், கார். ஓகே, இது வந்து ஒரு ரிச் பீப்புள் ஓன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் ப்ரெஸ்டீஜியஸாக இருக்குமே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ கூட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3, நேம்லி நெசசரி, கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸூரியஸ். ஓகே, ஸோ next thing we are going to talk about one of the important analysis which is called as cardinal utility analysis. So the law of diminishing marginality. இந்த cardinal analysisல first நம்ம பார்க்குறது the law of diminishing marginal utility, DMU அப்படின்னு சொல்லுவோம். டிமினிஷன் என்ன, குறையிறது அப்படின்னு அர்த்தம். நம்மளோட தேவை அப்படின்றது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது அதோட யூட்டிலிட்டி, யூஸ்ஃபுல்னஸ் நமக்கு குறையும், அதோட சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் குறையும் அப்படின்றது இதோட மீனிங். சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷன். இந்த லாவை பொறுத்த வரைக்கும் H.H. Goosen, an Austrian economist. H.H. Goosen, an Austrian economist, was first formed this law in economics in 1854. Therefore, Gibbons called this law as Goosen's first law of consumption. இந்த லாவை ஃபஸ்ட்டு கொடுத்தது H.H. Goosen சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரியன் எக்கனாமிஸ்ட் இன் 1854 கொடுத்தாரு. இந்த லாவை ஜீவோன்ஸ் அப்படின்றவர் கோசன்ஸ் ஃபஸ்ட் லா ஆஃப் கன்சம்ஷன், நுகர்வு விதிக்கான முதல் விதி அப்படின்னு சொல்கிறார். நுகர்வுக்கான முதல் விதி அப்படின்னு சொல்லி இதை பிரகடனம் பண்ணுறார். பட் த கிரெடிட் கோஸ் டு, இதுக்கான முழு அங்கீகாரம் இல்லை முழு பெருமை யாருக்கு போகும்னா மார்ஷலுக்கு. பிகாஸ் ஹீ பர்ஃபெக்டட், அந்த லாவை சரியான முறையில் நமக்கு கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஷல். திஸ் லா ஆன் த பேசிஸ் ஆஃப் கார்டினல் அனாலிசிஸ். கார்டினல் அனாலிசிஸ் மூலயமாக அந்த லாவோட தன்மையை பர்ஃபெக்ட் பண்ணி நமக்கு கொடுக்குறார். ஸோ ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டு மார்ஷல் ஃபார் த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜின். சரிங்களா? கன்சம்ஷன் லா. திஸ் லா இஸ் பேஸ்ட் ஆன் கேரக்டர் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். திஸ் லா இஸ் பேஸ்ட் ஆன் characteristics of human wants, that is wants are satiable அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேசிக் கேரக்டருக்கான ஒரு அடிப்படையை வச்சு இந்த லா உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ டெஃபினேஷன். மார்ஷல் ஸ்டேட்ஸ் தட், டெஃபினேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டெஃபினேஷன் அபவுட் அ கார்டினல் அனாலிசிஸ் அப்படின்னா இது ஒரு 2 மார்க் டெஃபினேஷன். சரிங்களா? இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். மார்ஷல் ஸ்டேட்ஸ் தட் this law as the additional benefit which a person derives from a given increase of a stock of a thing diminishes with every increase in stock that he already has. சரிங்களா? என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு பொருளை வச்சிட்ருக்கார் அப்படின்னா அதை கன்சியூம் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன்
அதே பொருளை திரும்ப திரும்ப கன்சியூம் பண்ணுறதில் குறையும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், செகண்ட், தேர்ட் அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு திகட்டி போயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போகும்போது அதோட யூஸ்ஃபுல்னஸை நமக்கு குறையும், டிமினிஷ் பண்ணி காட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் an law of DMU. So this assumption works on some this definition works on some assumptions. அந்த assumptions என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுகோள்கள் நம்ம சொல்லுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, utility can be measured by cardinal numbers. First assumption, utility can be measured by cardinal numbers such as 1, 2, 3 and so on. இப்படி நம்பர் பேசிஸில் assumption நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லுவோம். Second, the marginal utility of money of the consumer remains constant. கன்சியூமரோட மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி அப்படின்றது ஒரே மாதிரி இருக்கணும், மாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அண்ட் தேர்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, த கன்சியூமர் ஷுட் பி ரேஷ்னல் கன்சியூமர், நல்ல பகுத்தறிவாளர் அப்படின்னு சொல்லணும். அண்ட் இஸ் எய்ம் இஸ் டு அட்டைன் ரேஷ்னல் கன்சியூமர் அண்ட் இஸ் எய்ம் இஸ் டு அட்டைன் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, த யூனிட்ஸ் ஆஃப் கமோடிட்டி கன்சியூம்டு மஸ்ட் பி ரீசனபிள் இன் சைஸ். சரியா? ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு, அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இது ஃபோர்த் கண்டிஷன். அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் த கமோடிட்டி கன்சியூம்ட் ஷுட் பி ஹோமோஜீனியஸ். த கமோடிட்டி கன்சியூம்டு ஷுட் பி ஹோமோஜீனியஸ், okay, in the form of weight, quality, taste, color, etc. Okay, next one, the consumption of goods must take place continuously at a given period of time. இது ஒரு முக்கியமான ஒரு assumption. ஓகே, நம்ம இந்த அனாலிசிஸ் பார்க்கும்போது இந்த கன்சம்ஷன் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் மட்டும்தான் நடக்கணும், எல்லா டைம்லையும் இருக்கக்கூடாது. ஓகே, there should be no change in the taste. முக்கியமான ஒரு assumption, there should be no change in taste, habit, preferences, fashion, income, character, etc. of the consumer. கன்சியூமரோட டேஸ்ட், ப்ரிஃபரன்ஸ், ஹேபிட்ஸ் எதுவுமே எந்த மாறுதலும் இருக்கக்கூடாது அப்படின்றது செவன்த் கண்டிஷன். ஸோ திஸ் கண்டிஷன் ஒர்க்ஸ் ஆன் 7 assumption. This law works on 7 assumptions. One is utility is measured in cardinal number. The marginal utility of money remains same, constant. And the third one here, the consumer should be rational. Okay, and he has to attain maximum satisfaction with minimum expenditure. The units of the commodity must be reasonable in size. The commodity consumed should be homogeneous. The consumption must be takes place at a given period of time. And most important assumption, the taste and preference of the consumer should not change. Okay, so now the explanation comes here. This law of diminishing marginal utility state that if a consumer continues, the law of diminishing marginal utility states that if a consumer continues to consume more and more units of same commodity, its marginal utility diminishes. Okay, another word, same commodity. Okay, its marginal utility diminishes அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Its marginality diminishes. Okay, this is the definition or meaning. Okay, the law of diminishing marginal utility states that if a consumer continues to consume more and more units of same commodity, the marginal utility diminishes, குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
So now comes an illustration. The law can be explained with a simple illustration. Okay, simple illustration. Suppose a consumer wants to consume 7 apple one after another. Okay, the utility from the first apple is 20. By the assumption we are taking the utility in cardinal numbers. Okay, the utility from first apple is 20, the second one is 15, and the third one is 10. Okay, and it goes on like this, and the fifth one is 0, becomes 0. Fifth one becomes 0, and as well as the sixth, seventh apples is negative. Okay, at one stage it becomes negative. This tendency is called the law of diminishing marginal utility. This tendency is called as the law of marginal utility, which is illustrated in this table. Okay, so now given a table with the units of apple, its total utility and its marginal utility. So for the consuming of the first apple, the given total utility is 20. For the second apple it is 35. For the third it's 45. For fourth it's 50, and for fifth is 50, 6, 45, 7, 35. So note it down. At one stage it becomes decreasing. Okay, so now we analyze the marginal utility of this table. When we consume one apple, the utility is 20. Okay, when we consume one apple, the utility is 20. When we consume the second apple, its utility is decreasing. The satisfaction level of this consumption level is decreasing. When we consume the third, it goes on decreasing to 10. When we consume fourth one, it is 5. When we consume the fifth one, it becomes 0. Okay, when we consume the sixth one, the value becomes negative. When we consume the seventh one, it becomes more negative. So at one stage it becomes negative. Okay, so here given that thing, we find the total utility goes on increasing, but at a diminishing rate. Okay, on the other hand, the marginal utility goes on diminishing. When the marginal utility becomes 0, the total utility is maximum. Okay, this is the thing we have to studying in this table as well as in the diagram, right? So in horizontal plane and vertical plane, we are mentioned TU and MU. This level is 0 utility and negative utility. Okay, this is the marginal utility and as well as the total utility diagram of this law of DMU. Okay, this is a 5-mark question. We have to write it down. So as well as we have one criticism here. That criticism is utility cannot be measured numerically because utility is subjective. Utility நம்மளால மெஷர் பண்ண முடியாது. இது நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலை பொறுத்து இருக்கு. அந்த சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் அப்படின்றத நம்ம எப்பயும் மென்ஷன் பண்ண முடியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் மென்டல் அசஸ்மெண்ட் அப்படின்றதுனால.
This law is based on unrealistic assumption. Unrealistic assumption நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு எடுகோலை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் this law is not applicable to indivisible commodities. Indivisible commodities அப்படின்னு சொல்லியிருக்கு. Okay, and there are some exception to this law. This is 2 mark question. Okay, hobbies, drunkards, misers, music, poetry and readings, these are exception. இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு, இந்த ட்ரங்கார்ட்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளால் இந்த டிஎம்யூ லாவை நம்ம பயன்படுத்த முடியாது. ஓகே, அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் லா இஸ், the law is one of the fundamental laws of consumption. Okay, its application is several field of study. This law is the basis for consumption laws such as law of demand, elasticity of demand, consumption surplus and the law of substitution. Okay, this law is basic for law of demand, elasticity, consumption surplus as well as substitution. And if the third one is assessing the tax. When a tax rate is imposed, whether it is high or low, it depends upon this law of DMU. Okay, it depends upon this law of DMU. As per this thing, the MU of money is more moneyed, okay, for low. More moneyed is low, hence the redistribution of income from rich to poor is justified. How much tax is to be imposed is justified according to this law. Adam Smith explains the famous diamond water paradox. So diamond is scarce, hence the MU is high, marginal utility is high, so the price is high even though it is not very much needed. But water is abundant, hence its MU is low, so its price is low even though it's very much essential. So this is the diamond water paradox of Adam Smith. So it states this which thing is to be utilized. Okay, now law of equimarginal utility. Okay, we see it in the next class. Okay.